ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது விளையாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ரொம்பவே ஒரு ரொமான்டிக்கான ட்ராமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு புவரான ஃபேமிலியில பொறந்த நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு, காலேஜுக்கும் போய்க்கிட்டு, வீட்ல உடம்பு சரியில்லாம இருக்க தன்னோட அம்மாவையும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஒரு புவரான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொறக்கும் போதே ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில பொறந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்துறது, பார்ட்டி பண்றதுன்னு சொல்லி ரொம்பவே ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து ஆரம்பிக்கும்போதே சண்டையில ஆரம்பிச்சு, போக போக அது லவ்வா மாறிடுது. 2 பேருமே ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ற அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கும். பட் இவங்க 2 பேரோட லைஃப் ஸ்டைலும் சுத்தமா வேற வேற அப்படின்றதுனால, அதனால இவங்களுக்கு நெறைய பிரச்சனை வரும். அண்ட் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் கடைசில ஒண்ணா சேர்ந்தாங்களா? இல்ல பிரிஞ்சு போனாங்களா? அப்படின்றது தான் இந்த மொத்த ட்ராமாவுமே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்காக நிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ட்ராமாவே. நெறைய எபிசோட்ஸ் இருந்தாலும் டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாவும், ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். இந்த ட்ராமாவ எல்லா எபிசோடோட ஃபுல் டீட்டெயிலா பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்ட்டிங்லயே தன்னோட அம்மா அழுவுற சத்தம் கேட்டு ரூம விட்டு வெளியில வர ஒரு குட்டி பொண்ண தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். அவ அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாத்ரூம் பக்கம் போறா. அங்க அவளோட அண்ணன் கைய கட் பண்ணி ரத்த வெள்ளத்துல பாத் டப்ல செத்து கிடக்கறது தான் காட்டுறாங்க. அந்த பையனை தூக்கி அவங்களோட அம்மா வந்து கண்ணை திறந்து பாரு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இந்த பொண்ணு செம்ம ஷாக் ஆயிடுறா. அவளை பார்த்து அவங்க அம்மாவும் சீக்கிரமா போய் டாக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க. இதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அப்படியே பிரசன்ட்ல ஒரு காஸ்ட்லியான ரொம்ப பெரிய ஒரு ஹோட்டலை தான் காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அதே ஹோட்டல்ல விடிய விடிய பார்ட்டி பண்ணிட்டு ரொம்பவே டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்க இவர் தான் நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. உடனே ஹீரோவும் எழுந்துக்கிறாரு. காலங்காத்தாலே வாடா கால் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோ திமிரு முறிக்க, அப்ப ஹீரோயின் கரெக்டா ஹீரோவோட ரூம் கதவை தட்டி ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் கதவை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முகத்தை கூட பார்க்காம உடனே உள்ள வந்து வெளியில போகிறதுக்கு கிளம்புறாரு. ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரி பாத்ரூம்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண அந்த பையன் காலேஜுக்கே போயிட்டான் போல. அவன் உடனே நான் காலேஜுக்கே வந்துட்டேன், நீ எங்க இருக்க, இன்னும் ஹோட்டலை விட்டு கிளம்பலன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ நான் இப்பதான்டா தூங்கியே எந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அந்த பையன் உடனே நீ என்ன மாதிரியான ஒரு irresponsible பர்சன், நீ ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ உடனே சரி எனக்காக நீயே சைன் பண்ணிடு, என்னால அங்க டைமுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் என்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு நிறைய வேலை இருக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவனுக்கு எதிரில் நிக்கிற பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணதும் சைன் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை அப்புறமேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறான். இங்க ஹீரோவும் காலேஜ் போறதுக்கு கிளம்பிட்டு நான் வெளியில கிளம்புறேன், இப்ப நீ உள்ள வந்து கிளீன் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆளு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்களோட பேகை நாங்க ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு அந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்க தான் அந்த ரூமை புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் வந்து இல்ல அது என்னோட பாஸ் பேக், அவரு மேலேயே வச்சுட்டு வந்துட்டாருன்னு கவனிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன போய் பேக் எடுத்துட்டு வர சொன்னாரு. ஆனா இந்த ரூம் கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டுது, ரூம் கதவை திறக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் நீங்க ரூமை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த கார்டு வந்து ஒர்க் ஆகாது, உங்களுக்கு அந்த பேக் வேணும்னா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணுங்க, அது பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஆள் உடனே அப்படின்னா அது சூப்பர், என்கிட்டயே அந்த பேக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஹீரோயின் இல்ல என்னால இதை கொடுக்க முடியாது, இந்த ஹோட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஆள் உடனே சும்மா பண்ணாம பேக சீக்கிரமா கொடு, என் பாஸ் வர கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் உடனே நான் தான் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பேக் வேணும்னா உங்களோட பாஸே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க, வரும்போது அவரை ஐடி கார்டோட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக பாக்குறாங்க. ஆனா அந்த ஆளு ஹீரோயினை போக விடாம அவங்களோட ட்ராலிய புடிச்சுக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் உடனே என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆள் வந்து இதுக்காகலாம் என்னால என் பாஸை கூப்பிட முடியாது, பேக கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதை கேட்ட ஹீரோயின் உடனே நான் இதை ரிசப்ஷன்ல போய் கொடுத்துட்றேன், நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆள் ஹீரோயினை விடாம அந்த பேக் ரொம்பவே முக்கியமானது, என் பாஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அதையெல்லாம் கேட்டு ஹீரோயின் பயப்படாம
உன் பாஸ் யாரா வேணா இருந்துட்டு போட்டும். ஃபர்ஸ்ட்டு என்ன விடு நான் இங்கேருந்து போகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அந்த ஆளோட பாஸே மேல வந்துடுறாரு. அவர பார்த்ததும் இவங்க 2 பேருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. உடனே அவரும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நான் தான் அந்த ரூம புக் பண்ணேன். இவன் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க எந்த ஒரு பேட் இன்டென்ஷன்லயும் அப்படி பண்ணல. அந்த பேக்ல சில முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால தான் இவன் இப்படி நடந்துக்கிட்டான்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அந்த பேக்ல என்ன இருக்குன்னுலாம் நான் கேட்கல. ஐடி இல்லாம என்னால அத திருப்பி தர முடியாதுன்னு தான் நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பாஸும் அவர்கிட்ட இருக்க ஐடிய எடுத்து குடுக்க, அத செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் அவங்களோட பேக்க எடுத்து அவங்க கிட்ட குடுத்துட்டு, "நீங்க 2 பேரும் கொஞ்சம் நகர்றீங்களா? எனக்கு ஆல்ரெடி காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் சீக்கிரமா இங்கேருந்து கெளம்பணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாஸ் இன்னொருத்தர பார்த்து, "நீ போய் கார எடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "அவனே உன்ன காலேஜ்ல டிராப் பண்ணுவான்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, "இல்ல இது என்னோட மன்னிப்பா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் இல்லாம உனக்கு ஏற்கனவே காலேஜுக்கு வர டைம் ஆச்சுல்ல. அதனால நீ எங்களோட கார்லயே போ." அப்படின்ற மாரி சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. வந்து பார்த்தா அங்க இவ்ளோ பெரிய ஃபேன்சியான ஒரு கார் நிக்கிது. மேல ஹீரோயின் கூட சண்ட போட்ட அந்த ஆள் வந்து ஹீரோயினுக்காக கதவெல்லாம் தொறந்து விடுறான். அத பார்த்த ஹீரோயின் உடனே, "என்னால இதுல வர முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அவன் உடனே, "நீங்க மட்டும் இதுல வரலன்னா என்னோட வேலையே போயிடும்." அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த கார்ல ஏறிடுறாங்க. வெளியில இருந்து பார்த்தத விட உள்ள அந்த கார் ரொம்பவே ஃபேன்சியா இருக்கு. ஹீரோயினுக்கும் அந்த கார் ரைட் ரொம்பவே புடிச்சிருக்கு. அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க காலேஜ் கிட்ட வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின், "நீங்க இங்கேயே நிறுத்துங்க. நான் இறங்கி நடந்து போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் வண்டிய நிறுத்தாம, "அதான் இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல. நான் உள்ள போயே உன்ன விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவரு காலேஜ்க்குள்ளயே போறாரு. அங்க இருக்க பசங்க எல்லாரும் அவ்ளோ பெரிய கார பார்த்து ஷாக் ஆயிட்டு, எல்லாரும் அவங்க ஃபோன்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு வழியா அவரு கார நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல இருக்க எல்லாருமே அந்த கார தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த கார பார்த்துட்டு இருக்க, அதுல ஒரு பொண்ணு வந்து, "கண்டிப்பா அதுக்குள்ள இருந்து ஹீரோ தான் வரப்போறான்." அப்படின்ற மாரி சொல்றா. உடனே எல்லாருமே, "சரி யார் தான் வராங்கன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க, ஹீரோயின் வந்து கதவ தொறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கதவ தொறக்க முடியல. பார்த்தா அந்த ஆளு கீழ இறங்கி அவனே வந்து ஹீரோயினுக்கு டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம கீழ இறங்கி வர, அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. யாருடா இந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காண்டாயிடுது. அதுல ஒரு பொண்ணு உடனே, "யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொருத்தி, "எனக்கு இந்த பொண்ண தெரியும். இவ ஆர்க்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, "சாரா இந்த கார் எங்கருந்து வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, "என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆல்ரெடி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிட்டிருக்கு. நான் இப்போ கேஃபேட்டீரியாக்கு போறேன். இத பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமேட்டு சொல்றேன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த பையன் உடனே, "பிரசிக் இந்த பொண்ணு உனக்கே காம்படிஷனா வருவா போலயே." அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பொண்ண பார்த்து சொல்றான். ஏற்கனவே அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கா. இதுல இவன் எரியிற நெருப்புல எண்ணெய வேற ஊத்தி விடுறான். ஹீரோயின் கேன்டீன் பக்கமா போறத பார்த்த அந்த பொண்ணு உடனே, "ஓகே கேர்ல்ஸ் வாங்க நம்மளும் கேஃபேட்டீரியாக்கு போகலாம். அங்க நமக்கு வேல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணு அங்க போறா. உள்ள போன உடனே 3 பேருமே ஹீரோயின தான் தேடுறாங்க. அப்போ அவங்க ஹீரோயின் காஃபி வாங்க லைன்ல நிக்கிறத பார்த்த இந்த பொண்ணு உடனே, "அவ்ளோ ஒரு எக்ஸ்பென்சிவான கார்ல வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா இவ இங்கேயா வருவா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ என்ன சொல்றான்னே ஒரு பொண்ணுக்கு புரியல. அவ உடனே, "நீ எத பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் வந்த வேலைய முடிச்சுட்டு சீக்கிரமா இங்கேருந்து கெளம்பணும் அப்படின்னு சொல்றா. கிளாஸ் நடக்கும்போது இவங்கலாம் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டாங்களாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பொண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் இவங்க நோட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அந்த பொண்ண பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அப்படியே சமாளிக்கிறா. ஹீரோயின தேடி தான் வந்தேன்னு அவ சொல்லவே இல்ல. அத கேட்ட இன்னொரு பொண்ணு உடனே, "அவ தான் நீ கேட்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா குடுத்துட்டு இருக்கால்ல. அப்புறம் எதுக்காக நீ இங்க அவள தேடி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு உடனே, "அவ நமக்காக எவ்ளோ வேலை செய்றா. நாம அவள கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்பதான் அந்த வேலைய அவ இன்னும் பெட்டரா செய்வா. ஆமா அவ எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி, அங்க அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்துட்டு, "நான் அவகிட்ட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க போறா. அப்ப இந்த பொண்ணோட இன்னொரு ஃப்ரெண்டு ஹீரோயின பார்த்துட்டு, "அந்த காஸ்ட்லியான கார்ல வந்தாளே அது அந்த பொண்ணு தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்ட இந்த பொண்ணு உடனே எதுவுமே தெரியாத மாதிரி, "அந்த பொண்ணு இங்கேயா இருக்கா? நீ மட்டும் சொல்லலன்னா நான் அவள கவனிச்சிருக்கவே மாட்டேன். சரி அத விடு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோட்ஸ் எடுக்கிற பொண்ணுகிட்ட போய், "என்னோட நோட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவள பார்த்ததும் அந்த 2 பொண்ணுங்களும் பயந்தே போயிடுறாங்க. "இந்தாம்மா உன் நோட்ஸு" அப்படின்னு சொல்லி நோட்ஸ குடுத்து அனுப்ப, இந்த பொண்ணும், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறா. அப்ப ஹீரோயின பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் உடனே, "நான் போய் அந்த பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரவா? அவ
யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. நான் அவகிட்ட முடிஞ்சா ஒரு 5, 6 டிக்கெட் கூட வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க ஏதோ வந்து ஒரு சேரிட்டி மாரி வச்சிருக்காங்க போல. அதுக்கான ஃபண்டா இவங்க இந்த மாரி டிக்கெட் எல்லாத்தையும் செல் பண்ணி தான் வந்து ரைஸ் பண்றாங்க போல. ஸோ ஹீரோயின் வந்து அவ்ளோ காஸ்ட்லியான கார்ல வந்தப்போ, கண்டிப்பா அவங்க பணக்காரியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் நெறைய டிக்கெட் வித்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, இந்த பொண்ணும் சரி நீ போயிட்டு வா. நாங்க 2 பேரும் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றோம். பட் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்ல, அத கேட்டு அவளும் ரொம்பவே ஹேப்பியா ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு, ஹலோ என்னோட பேர் வந்து ஈடா அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயின் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றா. அப்படியே இங்க இன்னொரு கார் காலேஜ்க்குள்ள வர்றது தான் காட்டுறாங்க. காருக்குள்ள யாரு? நம்ம ஹீரோ தான். அவர் அப்படியே கீழ இறங்கி வர, அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அவரே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மேல இந்த மாதிரி ஒயிட் கலர் ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணு உடனே, "அங்க பாரு அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். நீ மட்டும் அவன் பக்கத்துல போய் பேசலன்னா உன்னோட லைஃபே வேஸ்ட்" அப்படின்ற மாதிரி சொல்றா. அத கேட்டு இந்த பொண்ணு உடனே, "சும்மா இருக்கியா? இந்த மாரி டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா கூட எனக்கு அது ஓகே தான். அதுவே எனக்கு போதும்" அப்படின்ற மாதிரி சொல்றா. அத கேட்டு அவளோட ஃப்ரெண்டும், "நீ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தீன்னா பார்க்குற எல்லாரும் அவன் உன்னோட எக்ஸ்ன்னு நெனச்சுப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இத ஸ்டாப் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்ட மாதிரியே தெரியல. அத கேட்டதும் அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போயிடுது. அப்படின்னா கண்டிப்பா ஹீரோவுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. இங்க ஹீரோ நேரா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போறாரு. அவர பார்த்த அந்த பையன் உடனே, "அப்பாடா மிஸ்டர் சலீம் ஒரு வழியா காலேஜுக்கு வந்துட்டார் போல" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோவும், "சும்மா இருடா நேத்து தலைவலியே இன்னும் எனக்கு சரியாகல" அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும், "சரி விடு நேத்து பார்ட்டி எப்படி இருந்துச்சு? உனக்கு அது புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஒத்துக்கோ" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோவும், "காலங்காத்தாலே இவ்ளோ எனர்ஜியா இருக்கியே! என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "நான் அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, எல்லாருமே அதே எனர்ஜிய எடுத்துப்பாங்க இல்லையா? அதனால சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோ உடனே, "என்ன ஒரு பொண்ண பார்த்திருப்ப அதானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறான். உடனே ஹீரோ, "சரி சைன் பண்ணியா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பையன் சைன் பண்ணணுன்ற விஷயத்தையே மறந்துடுறான். அவன் உடனே, "இன்னைக்கு டீச்சர் வந்து சைன் பண்ண சொல்லி கேட்கவே இல்ல. செம்ம லக்கியான ஆள்றா நீ" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து சொல்றான். அப்படியே இங்க கேஃபிடேரியாவ தான் காட்டுறாங்க. இங்க இந்த பொண்ணு ஹீரோயின் உட்கார்ந்திருக்க டேபிளுக்கே வந்துட்டு, "5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனேன். உனக்காக வெயிட் பண்ணி நாங்க டயர்டே ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட பார்த்து கத்துறா. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஹீரோயின பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "சாரா இது வந்து ஜீனப் அண்ட் வந்து பிரிசிக்" அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களையும் ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்ப ஜீனப் ஹீரோயின பார்த்து, "நீ ஆர்க்கிடெக்சர்ல எந்த இயர் படிக்கிற சாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே "ஃபர்ஸ்ட் இயர்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட இந்த பொண்ணு உடனே, "நானும் ஆர்க்கிடெக்சர் தான் பண்றேன் 3 இயர். எனக்கு வந்து ஃபேஷன் டிசைன் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா எங்க அப்பா ஒரு ஆர்க்கிடெக்ட் அப்படின்றதுனால என்னையும் இதே படிக்க சொல்றாரு." "ஆமா உங்க அப்பா ஒரு ஆர்க்கிடெக்ட்டா? உன்னோட ஃபேமிலி நேம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலி நேம் பத்தி சொல்ல, நான் இந்த நேம கேள்விப்பட்டுருக்கேன். உங்க ஃபேமிலி ஃபுட் இண்டஸ்ட்ரி தானே வச்சிருக்கீங்க. இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃபேமிலி பத்தியெல்லாம் இந்த பொண்ணு பேசுறா. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நீங்க நெனைக்கிற ஆளு நான் கிடையாது. நீங்க வேற யாரோன்னு நெனச்சு பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அப்ப ஈடா உன்னோட சோசியல் மீடியா ஐடி எனக்கு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "என்கிட்ட அதெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட இந்த பொண்ணு உடனே, "என் பாட்டி கூட இப்பலாம் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நீ ரொம்பவே ஒரு வித்தியாசமான பொண்ணா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சொல்ல, அவங்க காண்டாயிட்டு, "ஆக்சுவலா நான் வச்சிருக்கேன். ஆனா அத நான் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிரெட்ட சாப்பிடுறாங்க. அத பார்த்த இந்த பொண்ணு உடனே, "நீ இதே மாதிரி உன்னோட சாப்பாட எப்பவும் எடுத்துட்டு வருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும், "ஆமா நான் இத ஹோட்டல்ல இருந்தே எடுத்துட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உடனே, "அப்படியா? அப்ப அத நீயே சாப்பிடு நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப போறா. அப்பதான் ஈடா அந்த சேரிட்டி டிக்கெட்ட ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு, "இத நீ வாங்கிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஏற்கனவே ஹீரோயின் பஞ்சபாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதுல எப்படி அவங்களால இந்த டிக்கெட்லாம் வாங்க முடியும்? அவங்க உடனே, "நான் என்னோட எக்ஸ்ட்ரா மணிய ஸ்ட்ரீட்ல இருக்கிற அனிமல்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இது வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்ட இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, "ஈடா நீ கவலைப்படாத. அதுல என்ன மிச்சம் இப்போ 5, 6 டிக்கெட் இருக்குமா, அது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீ உன்னோட சாப்பாட சாப்பிடு. நாங்க இங்கேருந்து கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணிட்டு, அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ ஈடா எதுக்காக அவ இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி கேட்க, இந்த பொண்ணு உடனே, "ஆமா அவ ஒரு காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குன உடனே நீ அவள ரிச்சான பணக்காரின்னு நினைச்சுக்கிட்ட. ஆனா உண்மையிலேயே அவ அப்படி கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறா. அத கேட்ட ஈடாவும், "ஆமா எனக்கு தெரிஞ்சு அவ யாரையும் மடக்கறதுக்காக தான் இதெல்லாம் ஃபேக்கா பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் திடீர்னு இந்த பொண்ணு காண்டாயிட்டு, "நீ அத பத்தி பேசாத. இப்ப நீ என்ன பண்ண? ஒரு பிச்சைக்காரி மாதிரி யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் விக்க தானே ட்ரை பண்ண. ஒழுங்கா இங்க இருந்து போ" அப்படின்னு சொல்ல,
அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அங்கருந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணும் ஹீரோயின மொறச்சுக்கிட்டே அங்கருந்து போயிடுறா. அப்படியே எங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயின பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. "இன்னைக்கு காலேஜுக்கு ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ அப்படி இருந்தா, இப்படி இருந்தா. அதுவும் இல்லாம அவ ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான கார்ல வந்தா" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஹீரோயின பத்தி பெருமையா பேசுறான். அங்கேயும் இந்த பொண்ணு இருந்துகிட்டு, ஆனா அவ ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா. அவ்ளோ பெரிய லேடியா இருந்துகிட்டு, நம்ம காலேஜ்ல போடுற சாப்பாடு புடிக்காம, அவளே சொந்தமா அவளோட சாப்பாட எடுத்துட்டு வரா. அதுவும் இல்லாம இந்த பெர்ஃபெக்ட்டான பொண்ணுங்கன்னு இருப்பாங்க பாத்தியா? அதுல இவளும் ஒரு ஆளுன்னு நான் நெனைக்கிறேன். அத பத்தியெல்லாம் நான் உன்கிட்ட அப்புறமேட்டு சொல்றேன்னு சொல்லி, அந்த பொண்ணு ஹீரோயின பத்தின எல்லா டீட்டெயிலும் சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே, "இவ்ளோ சீக்கிரத்துல அந்த பொண்ண பத்தி இவ்ளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கியே! அத கேட்கும்போது எனக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணும், "எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்டின்னா, அப்படி ஒரு விஷயமே இல்லன்னு தான் அர்த்தம். என்கிட்ட இருந்து எப்பயும் உனக்கு புது நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 3 பேருமே கிளாஸ்க்குள்ள போறாங்க. பார்த்தா கிளாஸ்க்குள்ளயும் அந்த ஒயிட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு இருக்கா. அவ அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. இங்க இந்த பொண்ணு நல்லா தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட கைய புடிக்கணுன்றதுக்காகவே வேணும்னே கால்ல இடிச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சு, ஹீரோவோட கைய புடிச்சுக்கிட்டே மேல வரா. அப்போ அவ ஹீரோ கிட்ட, "சலீம் நீ ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டியா? நம்ம அடுத்த வாரம் அத சப்மிட் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு அத பத்தி எதுவுமே தெரியல. அவர் உடனே, "நான் இன்னும் அத ஸ்டார்ட் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் அதான் சாக்குன்னு, "அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் உங்க வீட்டுக்கு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழ உட்காந்துடுறாங்க. அந்த பொண்ணும் ஹீரோவுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, ஹீரோவோட தோள் மேலே கை வேற போடுறா. அத பார்த்த ஹீரோ அப்படியே திரும்பி அவரோட ஃப்ரெண்ட பார்க்க, அந்த பையனும் இந்த பொண்ண பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கும் ஹீரோ மேல ஒரு பெரிய கண்ணு இருக்குது போல. ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்க்கிங்க்கு நடந்து வர்றது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட கார் மேல யாரோ ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் லிப்ஸ்டிக்கால எழுதி ஹார்ட் வேற போட்டிருக்காங்க. அத பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடனே, "ப்ரோ பாத்தியா? யாரோ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி உன்ன ரகசியமா ரசிச்சுட்டு இருக்க அந்த சீக்ரெட்டான பெர்சன் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே, "அது எப்புட்றா எனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அத அழிக்க போறாரு. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவர அழிக்க விடாம புடிச்சுக்கிட்டு, "இத பார்க்கும்போது என்னால ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்ல முடியும். இது ஒண்ணும் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் மாதிரிலாம் தெரியல. திரும்பவும் நீ டிமாண்ட்ல இருக்க போலயே" அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் கேட்காம, "என்னோட விண்ட்ஷீல்ட வேற உடைச்சு வச்சிருக்கா" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அத பார்த்து அந்த பையன் உடனே, "அவன் அவன் காதலுக்காக உயிரையே குடுத்துட்டு இருக்கான். நீ என்னன்னா விண்ட்ஷீல்டு உடைஞ்சத நெனச்சு கவலைப்படுறியே" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ காண்டாயிட்டு, "இது எல்லாமே உன்னால தான். தேவையில்லாத பார்ட்டீஸ்க்குலாம் என்ன கூட்டிட்டு போயிட்டு, நெறைய பேர என்ன மீட் பண்ண வச்ச. அப்புறம் அப்படிதான் பண்ணா இப்படிதான் நடக்கும். சரி விடு, நான் தான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் தான். ஆனா நாளைக்கு என்னால வர முடியாது. எங்க அப்பா, அம்மா ஊர்லேருந்து வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட கார தொடைக்கிறாரு. அத கேட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடனே, "அப்படின்னா உங்களோட மொத்த ஃபேமிலியும் ஹாலிடேவ துபாய்ல தான் செலிப்ரேட் பண்ண போறீங்களா? அப்படின்னா நீ நாளைக்கு வேணா வீட்டுக்கு போயேன். ஏன்னா என் கூட வந்து இன்னைக்கு நீ கேம் விளையாடுவேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கல்ல" அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க, அத கேட்ட ஹீரோவும், "என்னது நம்ம 2 பேரும் மட்டும் தனியா விளையாட போறோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் உடனே, "நாம 2 பேரும் தனியா இருக்க போறோம்ன்னு சொல்லி யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லி சிரிக்க, உடனே ஹீரோவும், "அப்படின்னா நான் வரேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே கார் எடுத்துட்டு அங்கருந்து கெளம்பிடுறாங்க. அப்பதான் ஓரமா அந்த வெள்ள கலர் முடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க பொண்ண காட்டுறாங்க. அவளோட கையில ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்கு. ஹீரோவோட கார்ல அந்த மாதிரி எழுதுனது அந்த பொண்ணு தான் போல. அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கருந்து எழுந்து போயிடுறா. அப்படியே இங்க ஹீரோவோட சிஸ்டரையும், அவங்களோட ஹஸ்பண்டையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ ஹீரோவோட வீட்ல தான் தங்கியிருக்காங்க போல. அப்ப கரெக்ட்டா ஹீரோ உள்ள வர, அவர பாத்து அவரோட சிஸ்டர் உடனே, "இவ்ளோ நாளா நீ எங்க போயிட்ட? எங்களால தான் நீ இங்க வரமாட்றியா? எங்க வீட்டோட ரெனோவேஷன் முடிஞ்ச உடனே நாங்க இங்கிருந்து போயிடுவோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே அவங்களோட ஹஸ்பண்ட பாத்து, "எதுக்காக உன்னோட ஒய்ஃப் எப்பயும் என்ன இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசுறா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவரோட சிஸ்டரும், "சரி அத விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உன்னோட சயன்ஸ் கிளாஸ்லாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அத கேட்டதும் ஹீரோ சிரிக்கிறாரு. அத பாத்து இவங்களும் காண்டாயிட்டு, "என்ன நீ சிரிச்சுட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோவோட சிஸ்டரும், அவங்களோட ஹஸ்பண்டும் ஹீரோ படிக்கிற அதே யூனிவர்சிட்டில தான் புரொஃபசர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதத்தான் ஹீரோ இங்க சொல்லிட்டு,
நாம 3 பேரும் ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் போறோம். யூனிவர்சிட்டி முடிஞ்ச உடனே ஒரே வீட்டுக்கு தான் வரோம். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னு என்ன பார்த்து கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட சிஸ்டரும் ஏன்னா நாங்க 2 பேருமே உன்ன யூனிவர்சிட்டில பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கும் இப்பலாம் ஈவினிங் வரதே இல்ல. இப்பதான் நான் உன்ன பார்க்குறேன். அதனால தான் நான் இத கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் உடனே அவன் இன்னும் சின்ன பையன் தானே. அவன ரொம்ப பிரஷர் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் நீங்க இதுல குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நீ அமெரிக்கா யூனிவர்சிட்டி படிக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. அப்பாவோட கோவத்த நீ சீண்டி பார்க்காத. அதனால கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவ திட்டுறாங்க. உடனே ஹீரோவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் பெட்டரா பண்றேன். இந்த ஃபேமிலியோட ஒரு வொர்த்தியான சன்னா மாறுறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா இப்போ உங்க பர்மிஷனோட நான் தூங்க போறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அத பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் உடனே பாத்தியா இதத்தான் வந்து எங்கேஜ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களும் நாமளும் எங்க தான் இருக்கோம். ஆனா அப்பாவ பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அவரும் நீ கவலைப்படாத. காலேஜ்ல சலீம நானே பார்த்துக்கிறேன். ஆமா நாளைக்கு தான் உனக்கு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்களும் ஆமா இது நம்மளோட 3 அட்டெம்ப்ட். இத நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிரெக்னன்ட் ஆகுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அதுக்காக தான் அவங்க டாக்டர பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தடவ அவங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த தடவ நம்ம வேர்ல்டுல இருக்க ரொம்ப பெஸ்ட்டான டாக்டர் தான் பார்க்குறோம். அதனால எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில காய்கறி வாங்குறது தான் காட்டுறாங்க. அந்த கடைக்காரரோட பையன் ஹீரோயின் வந்தத பார்த்த உடனே ஓடி வந்து ஹீரோயினுக்கு ஹாய்லாம் சொல்றான். அவங்க தக்காளி வாங்குறத பார்த்த உடனே தக்காளி மட்டும் போதுமா? இல்ல வேற ஏதாச்சும் காய் வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தக்காளிய வாங்கிக்கிட்டு குட் ஈவ்னிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அந்த பையனும் ஹேவ் அ நைஸ் ஈவ்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அத பார்த்து அவனோட அப்பா உடனே எதுக்காக நீ அந்த பொண்ண பார்த்து இப்படி வழியிற? நீ அப்படி பண்றதுனால அவளுக்கு அது கம்ஃபர்டபுளாவே இல்லன்னு உனக்கு தெரியலையா? அதனால அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் உடனே நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட அப்பாவும் நீ என்ன பண்றன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருந்தா அதுக்கு நீ ஒழுங்கா படிக்கணும். எந்த ஊர்லயாச்சும் ஆர்க்கிடெக்சர் படிக்கிற ஒரு பொண்ணு காய்கறி கடையில வேலை செய்ற உன்ன மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்ணுவாளா? போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வர்றது தான் காட்டுறாங்க. அங்க அவங்க அம்மா சோஃபால படுத்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரக்ஸ்லாம் எடுத்துப்பாங்க போல. உடனே ஹீரோயின் அவங்க அம்மாவ எழுப்பி, "இந்த மாதிரி ட்ரக்ஸ் சாப்பிடுறதுனால நீங்க ரொம்பவே வீக் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், "இந்த மாதிரி வீக்னஸ் எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து அவங்க அம்மா உடனே, "இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செய்றதெல்லாம் உனக்கு எப்படிதான் புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா புடிக்கல. நீ இதெல்லாம் பண்ணாத, அப்படியே போட்டுடு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நான் இத பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காகவும், அவங்க அம்மாக்காகவும் சூப் செஞ்சுட்டு, "சரி வாங்க நம்ம சூடா சூப் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், "இல்ல எனக்கு வேணாம். எனக்கு பசிக்கல. நீ உங்க அண்ணன வர சொல்லு. நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அத பார்த்து அவங்க அம்மா உடனே, "சரி விடு நான் எதுவும் சொல்லல. ஆனா நான் அவன என்னோட கனவுல பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அண்ணன் இறந்ததுல இருந்தே ஹீரோயினோட அம்மா வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம, "உங்களுக்கு தான் சூப் பிடிக்கும் இல்லையா? அதனால நீங்க இத சாப்பிடுங்க. நான் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினும் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அம்மாக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா அப்படியே சைலன்ட்டா வந்துட்டு கிச்சன்ல அவங்க ஒளிச்சு வச்சிருந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு அவங்களோட ரூம்க்கே போயிடுறாங்க. திரும்பவும் ஹீரோயினோட அண்ணன் பாத்டப்ல இறந்து கிடந்த அந்த சீன தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் பயத்தோட பக்கத்துல போக, அந்த பையனோட கழுத்துல ஒரு செயின் இருக்கிறத பார்க்குறாங்க. சரி அத தொடலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போக, டக்குன்னு அந்த பையன் அவங்களோட கைய புடிச்சுட்டு கண்ண தொறந்து பார்க்குறான். அத பார்த்த பயத்துல ஹீரோயின் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது எல்லாமே வந்து கனவு. உடனே அவங்களும் அவங்க கழுத்துல போட்டிருக்க செயின தொட்டு பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு பாப்கார்ன் ஊட்டி விட ஒரு பொண்ணு, கேம் விளையாட ஒரு பொண்ணுன்னு அவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் அவங்க தெருவுல இருக்க எல்லா நாய்க்கும் சாப்பாடு வச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு கிளம்பி போறது தான் காட்டுறாங்க. இங்க அப்படியே ஹீரோவோட அப்பா அவரோட வீட்டுக்கு வர்றது தான் காட்டுறாங்க. கூடவே அவரோட செகண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து வரா. அங்க வேலை செய்றவங்க அவர பார்த்த உடனே, "நீங்க எப்படி இந்த வீட்ட விட்டுட்டு போனீங்களோ, அப்படியே தான் சார் இந்த வீடு இன்னும் இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவர் உடனே "சரி வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரும், "உங்க பொண்ணும் அவரோட ஹஸ்பண்டும் இங்க தான் இருக்காங்க. மிஸ்டர் சலீம மட்டும் நான் பார்க்கல" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அவங்க அப்பாவும் காண்டாயிட்டு, "நாங்க இங்கேருந்து போனதுலேருந்து அவன் அதுக்கப்புறம் இங்க வரவே இல்ல தானே?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க, அவரு உடனே, "இல்ல அவர் அடிக்கடி வருவாரு. ஆனா தங்க மாட்டாரு" அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்து அவரோட ஒய்ஃப் உடனே, "அவன் இன்னும் சின்ன பையன் தானே! நீ எதுக்காக இப்படி
கோவப்படுற? ஏற்கனவே ட்ரிப் போயிட்டு வந்து நாம 2 பேரும் செம்ம டயர்டா இருக்கோம். சரி வா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே இங்க ஹீரோயின் ஹோட்டல்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அங்க அவங்க கூட வேலை செய்ற ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட, "என்ன சொல்ற நீ? அந்த ரஷ்யன் மில்லியனரே வந்து உன்கிட்ட பேசினாரா? அப்படி நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோயின் வந்து பேக்க குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அத பத்தி தான் இந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும், "நான் என்ன பண்ணணுமோ அதத்தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும், "அது என்னமோ உண்மதான். அதனால தானே அவரு அவங்களோட காஸ்ட்லியான கார்ல உன்ன காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னாரு. காலேஜுக்கு நீ அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான கார்ல போனதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறா. உடனே ஹீரோயினும், "அத வேற ஏன் கேட்கிற? கண்டிப்பா அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஒரு விஐபின்னு நெனச்சிருப்பாங்க. தன்னோட பொண்ண இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான கார்ல அனுப்புற ஒரு ரிச்சான ஃபேமிலிய சேர்ந்தவன் தான் கண்டிப்பா யோசிப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும், "நீ மட்டும் மனசு வச்சு இந்த பணக்காரி மாதிரியான இமேஜ அப்படியே மெயின்டெயின் பண்ணா, இதனால உனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வரும்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினும், "ஓஹோ! பணக்காரியான பொண்ணு மாதிரி என்ன நடிக்க சொல்றியா? ஆனா அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான கார்ல போய் இறங்குனதுக்கு அப்புறம் கூட என்னோட வாழ்க்கை ஒண்ணும் மாறலையே" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும், "கண்டிப்பா அந்த கார் உன்னோட வாழ்க்கைய மாத்தும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அப்படியே இங்க நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்லயே டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த பையனும் இதான் சாக்குன்னு Instagramல லைவ் போடுறான். ஆனா வெறும் 3 பேர் தான் அந்த லைவ பார்க்குறாங்க. அத பார்த்த இவன் உடனே, "எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. ஏன்னா என் கூட யார் இருக்கான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோவ காட்டுறான். ஹீரோவ காமிச்ச உடனே நெறைய பேர் அந்த லைவ்ல ஆட் ஆகுறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி அவனோட ஃபோன புடுங்கி ஆஃப் பண்ணிடுறாரு. உடனே அந்த பையனும், "நான் உன்ன எழுப்ப தான் ட்ரை பண்ணேன். பாரு நான் உனக்காக காஃபி எல்லாம் போட்டுட்டு வந்தேன். ஆனா நீ தான் எந்திரிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து போகுறான். அத பார்த்த ஹீரோ உடனே, "சரி விடு நீ என்ன ஆசைப்படுறியோ அத நான் அப்புறமேட்டு உனக்கு செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிடுறாரு. இங்க ஹீரோயினோட மேனேஜர் ஹீரோயின கூப்பிட்டு பேசுறது தான் காட்டுறாங்க. நேத்து நடந்த சண்டைய பத்தி அவர் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. உடனே ஹீரோயினும், "நான் என்ன பண்ணணுமோ அதத்தான் பண்ணேன். அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, "நீ சண்டை போட்டியே அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவங்களும் இல்ல அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, "அந்த கஸ்டமர் ஒரு ஃபேமஸான டைமண்ட் டீலர். நேத்து நீ அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் அவருக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம அவரு என்கிட்டயே வந்து உன்ன மாதிரி ஒரு ஆள வேலைக்கு வச்சதுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு, உனக்காக இந்த கவர குடுத்துட்டு போனாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில ஒரு கவர குடுக்குறாங்க. ஹீரோயினும் அத வாங்கிக்கிட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹோட்டலோட கிச்சனுக்கு வராங்க. அத பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "திரும்பவும் காலேஜுக்கு லேட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும், "என்ன பண்றது? டைம் டிராவல் பண்ணி உடனே காலேஜுக்கு போகணும்னு தான் நானும் நெனைக்கிறேன். ஆனா இன்னும் யாரும் அத கண்டுபிடிக்கலையே" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட அங்க இருந்த ஒருத்தர் உடனே, "நான் வந்து கெஸ்ட்ட பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு தான் போறேன். வா நான் உன்ன அப்படியே காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. இவரு அந்த ஹோட்டல்ல வந்து கெஸ்ட்ட பிக்கப் அண்ட் டிராப் பண்றவர் போல. அத கேட்ட ஹீரோயினும், "ரொம்ப தேங்க்ஸ் போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "சரி பாஸ் உன்ன கூப்பிட்டாரே, அவரு உன்கிட்ட என்ன சொன்னாரு? என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஹீரோயினும், "அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணும் இல்ல. அவர் அந்த ரஷ்யன் ஆள பத்தி தான் கேட்டாரு. அவரு என்ன கேட்டாருன்னு சொல்லி நான் உன்ட்ட அப்புறமா டீட்டெயில்டா சொல்றேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்ப போறாங்க. அப்போ அங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு செஃப் ஹீரோயின கூப்பிட்டு, "இந்தா சாரா உன்னோட லஞ்ச் இத மறந்துறாத" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சாப்பாடு குடுக்குறாரு. அத வாங்குன ஹீரோயினும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்க இந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க கால எடுக்கவே இல்ல. அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அவ கூடவே தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. ஆனா அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்கள ஒருத்தவங்க அந்த அளவுக்கு திட்டிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு உடனே, "இதுக்கு மேல என்னால கால் பண்ண முடியாது. வாங்க நம்ம எல்லாம் இங்கேருந்து போகலாம்" அப்படின்னு சொல்ல 3 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அந்த வெள்ள கலர் முடி வச்சிருக்க பொண்ணு கூட அங்க தான் இருக்கா போல. அந்த பொண்ணு இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. இங்க இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவள பார்த்து, "என்னாச்சு நீ கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே, "ஆமா நான் சலீம் மேல கோவமா இருக்கேன். நான் எவ்ளோ கால் பண்றேன். ஆனா அவன் எடுக்கவே மாட்றான்" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட ஜைனப் உடனே, "என்னது சலீம் உன்னோட கால எடுக்கறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்டதும் இந்த பொண்ணு செம்ம காண்டாயிடுறா. திடீர்னு அவ கோவப்படுறா. அவ உடனே, "சலீம் என்னோட கால எடுக்கவே மாட்றான்னு சொல்லி நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்?" அப்படின்னு சொல்லி லூசுத்தனமா அவ ஒரு கேள்வி கேட்க, இந்த பொண்ணு உடனே, "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. 2 பேரும் அப்படியே நடு ரோட்லயே சண்டை போட்டுட்டு இருக்க. அப்போ ஒரு பையன் இவங்கள கிராஸ் பண்ணி போறான். உடனே ஜைனப்பும் அந்த பையன பார்த்து சிரிக்க, "அவன புடிச்சிருக்குன்னு மட்டும் நீ சொல்லாத. அவன பாரு அவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாச்சும் நீ என்கிட்ட இருந்து கத்துக்கோ"
போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்து மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்றா. அது வந்து அந்த பையனோட காதுலயே விழுந்துருது. அவன் அப்படியே சோகமா அங்கருந்து போக, அத பார்த்த ஜைனப் உடனே உன்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருந்த இந்த ஒயிட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு உடனே அங்கருந்து வேக வேகமா எழுந்து வந்து இந்த பொண்ண டமால்னு ஒரு இடி இடிச்சுட்டு, "சாரி தெரியாம பட்டுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அத பார்த்த இந்த பொண்ணு உடனே, "இப்ப இவ எதுக்கு என்ன வந்து இடிச்சுட்டு போறா? என் கை வேற பயங்கரமா வலிக்குது. இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத. வா நம்ம இங்கிருந்து போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே ஈடாவும் ஜைனப்ப பார்த்து, "சரி விடு அவ அப்படிதான் தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறா. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த ட்ராமா புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். என் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.